களப்போராளி பகுதியில நான் வந்து ஒரு களப்போராளியா தான் இருந்திருக்கேன். அந்த அடிப்படையில தான் என்னுடைய வெற்றியையும் நான் பாக்குறேன். இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டைன்னு எப்படி நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பல வதந்திகள் வந்தது. ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கோட்டையாக நாங்க நிரூபிச்சிருக்கிறோங்கிறத தான் வந்து நான் இந்த வெற்றியை பாக்குறேன் அப்படிங்கறதுதான். ஆமா 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 நிறைய வந்து இன்னைக்கு தமிழகமே வந்து ஒரு அதாவது ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு போயிருக்குது. ஆனா அதோட எதிர்காலம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அடிப்படையில வந்து குறைவான வாக்குகள் வித்தியாசம் தான். இது சினிமா மோகம்ங்கிறது இன்னைக்கு வந்து கூடுதலா இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள், பெண்கள் இதனுடைய பின்விளைவை சந்திப்பாங்க அப்படிங்கிறத தான் நான் பாக்குறேன். தமிழகத்துல வந்து ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது. ஆனா வந்து கீவளூர்ல கம்யூனிஸ்ட் கூட்டணி இருக்கு. இந்த பகுதி மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்ல இந்த பகுதியினுடைய மக்கள்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறைகள் வந்து ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கல அப்படிங்கறதான் நான் பார்த்திருக்கேன். இளைய தலைமுறைகள் நம்ம ரொம்ப வந்து எதிர்காலம் வந்து இளைய தலைமுறைகள் கையில தான் இருக்குது. ஆனா அவங்க வந்து சரியா அதை பார்க்கல. நான் அப்படிதான் பாக்குறேன். ஒரு சினிமா மோகம் தான் இதுல வந்து தெரியுத தவிர இதுல எந்த கொள்கை, கோட்பாடு, எதிர்காலம் இத பத்தி எல்லாம் இளைஞர்கள் கவலைப்படாம இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்கிறத நான் பாக்குறேன்.